ஸ்கூட்டியில் தனியாக சென்ற ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற கொள்ளையர்கள் அவரது வீட்டு வாசலில் வைத்தே கீழே தள்ளி தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்ற இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் கர்நாடக மாநிலம் கோலார் மற்றும் சித்தூர் மாவட்ட எல்லைப் பகுதியான முலாபாகல். இங்குள்ள சஞ்சீவ் அப்பா லே அவுட் பகுதியைச் சேர்ந்த தலைமை காவலரின் மனைவி இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை நோட்டமிட்ட 2 இளைஞர்கள் பைக்கில் அவரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. சுதாரித்துக் கொண்ட தலைமை காவலரின் மனைவி இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டி அவரது வீட்டருகே வந்து இருசக்கர வாகனத்தை நிறுத்திய போது அவரை பின்தொடர்ந்த இளைஞர்களில் ஒருவன் இறங்கி வந்து அந்த பெண்ணை விரட்டிச் சென்று தாக்கி கீழே தள்ளி கழுத்திலிருந்த தாலிச் சங்கிலியை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து முலாபாகலில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் காவலர் மற்றும் அவரது மனைவியும் காவல் நிலையத்தில் இதுவரை புகார் அளிக்காத நிலையில் தற்பொழுது தலைமை காவலரின் மனைவி கழுத்திலிருந்த தாலிச் சங்கிலியை பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானதால் முலாபாகல் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. தங்கச் சங்கிலி பறிப்பு கொள்ளையர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடத் தொடங்கியுள்ளனர். நகை விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்லும் நிலையில் நகையுடன் வெளியே செல்லும் பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் உஷாராக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் கமலநாதன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.